எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 97வது ஸ்தோத்திரம். 97வது ஸ்தோத்திரம் அரௌத்ர குண்டலி சக்ரி விக்ரம் யூர்ஜித சாசனக சப்தாதிக சப்தசக சிசிர சர்வரீக்கிரக. அரௌத்ர ரௌத்ரன்னா கோபம், அரௌத்ரன்னா கோபம் இல்லாத தன்மை. அது சொல்லும் போது சில அரௌத்ர குண்டலி சக்ரி விக்ரம் யூர்ஜித சாசனக சப்தாதிக சப்தசக சிசிர சர்வரீக்கிரக. இது ஸ்லோகம். இது எப்படி சொல்லணும்னா, அரௌத்ர குண்டலி சக்ரி விக்ரம் யூர்ஜித சாசனக சப்தாதிக சப்தசக சிசிர சர்வரீக்கிரக. அவர் சொல்லணும் சொல்லும்போது அரௌத்ர சக்ரி விக்ரம் யூர்ஜித சாசனக சப்தாதிக சப்தசக சிசிர சர்வரீக்கிரக. அது சொல்லணும், சொல்றது அது மாதிரி சொல்லணும். என்னோட அர்த்தத்தை பார்ப்போம். அரௌத்ர இதான் சொன்னேன் இல்லையா, ரௌத்ரம்னா கோபம், அரௌத்ரனா கோபமே இல்லாதவன், சாந்த சொரூபி இல்லையா, சாந்த சொரூபின்றோம் இல்லையா, அதான் அரௌத்ர. குண்டலி குண்டலின்னா குண்டலம்னா காதில் போட்டுக்கிற அந்த இது, அப்புறம் அணிகலன். அதுல ஒரு அர்த்தம் வந்து காதில் போட்டிருக்க அடிகாலை போட்டுக்கிறதுனால காதில் குண்டலம் அணிந்திருப்பவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, குண்டம்னா ஆதிசேஷன். இது சத்யசந்தர் சொல்லியிருக்கிறது. குண்டனுக்கு பேரு குண்டம்னா ஆதிசேஷனுக்கு பேரு. குண்டலின்னா ஆதிசேஷனே சொரூப், ஆதிசேஷனாக உருவெடுத்தவன் அர்த்தம். ஆதிசேஷனே சொரூபமானவன் அப்படின்னு அர்த்தம் குண்டலினா. சக்ரி சக்ரினா சுதர்சன சக்கரத்தை தரித்திருப்பவன், சக்கரத்தை தன் உள்ளே வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். குண்டலி சக்ரி. விக்ரமி விக்ரம்னா வீரம், தெரியும் இல்லையா, விக்ரம்னா வீரம். விக்ரமின்னா வீர பராக்கிரம் உள்ளவன், நிறைந்தவன், வீரபராக்கிரம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஊர்ஜித சாசனக. ஊர்ஜித சாசனம்னா ஊர்ஜிதன்னா உறுதியான, சாசனம்னா கட்டளைகள். இந்த இடத்துல என்னன்னா, உறுதியான கட்டளைகளை பிறப்பித்து அதை செயல்படுத்துவோம், அதாவது எக்ஸிக்யூஷன். மேக்கிங் லா அண்ட் எக்ஸிக்யூட்டிங் இட், அது வந்து பெரிய விஷயம். லா போடணும். கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா லா இருக்கும், ஆனால் அந்த லாவை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. அந்த லாவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அது மாதிரி கிடையாது. லான்னு ஒன்று போடக்கூடாது, போட்டால் அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தப்பாக இருந்தால் லாவா அதை போடக்கூடாது, எடுத்துடணும். லான்னு போட்டாச்சுன்னா அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு இருக்க கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டி வந்து ஆழ தகுந்தவன். அதுதான் இந்த இடத்த வந்து ஊர்ஜித சாசனங்கிற கட்டளைகளை பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்துவதில் வல்லவன், அதான் ஊர்ஜித சாசன அப்படின்றார். சப்தாதிக திகன்னா அதாவது அடங்காம இருக்குது, அடங்காததுக்கு பேர் திகன்னு பேர். இந்த இடத்துல சப்த திகன்னா அந்த அடங்காத நிலைனா கடந்த நிலை. அடங்காத நிலைன்னா நம்ம அடங்காத இல்லை, உங்களால அடங்கவே முடியாது, அவ்வளவு பெருசு. அந்த மாதிரி உங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும், அதுதான் அடங்காத நிலைன்றது. அதான் திகன்னா கடந்த நிலை, சப்தங்களை எல்லாம் கடந்த பிரம்மஞானியான நிலை, அதான் சப்தாதிக. சப்தாதிக சப்தங்களை எல்லாம் கடந்தவன், சப்தங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவரை எல்லாம். அதுக்கு அடுத்தது என்னன்னா சப்த சகன்னா சகிச்சுக்கிறது. சப்தம்னா எந்த மாதிரி சப்தங்களையும் சகிச்சுக்கிறது. இந்த மாதிரி சப்தங்கள்னா என்ன, அந்த மனிதனுக்குள்ள இருக்க அந்த அவனுடைய உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, பிடி மூப்பு கோபம், பிடி மூப்பு காமம் கோபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பொறாமை, அதான் அதெல்லாம் அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து தாங்குறவன். அதான் சப்தாதிகன்னா சகித்துக் கொள்பவன், அதையெல்லாம் சகித்துக் கொள்பவன் அர்த்தம். அழுக்காறு அவாவைகளை இன்னாச்சொல் இவை நான்கு இழுக்கா என்ற குரல் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த 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 இன்னாத செயல்கள், அந்த சப்த அதுக்கு அதனால வர ஏற்படுற சப்தங்களை தாங்கிக்கிற சக்தியுடைய சப்த சக. சிசினா வேகம், ரேன்னா செல்லுதல், சிசிரன்னா வேகமாக செல்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம்.
சத்தியசந்த தீர்த்தம் என்ன சொல்றேன்னா, சீனா தினம், சிறன்னா மகிழ்ச்சி, சீனா டெய்லின்னு அர்த்தம், சிறன்னா ஹாப்பி. அதாவது தினமும் அனுதினமும் அடியார்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் சிசிர. அடுத்தது சர்வரீக்கிரக. சர்வரீக்கிரகன்னா சர்வ ரீக்கிரக அப்படி எடுத்துக்கிடும். ரீக்கிரகம்னா புழக்கிறது, அதான் உடைச்சி எடுக்கிறது. உடைக்கிறதுன்னா உடைக்கிறது கூட இல்லை, அப்படி ரெண்டா புழக்கிறதுன்னு அதுதான் நெடுக்கு வாட்டத்துல உடைக்கிறது, அதான் புழக்கிறது. சர்வ எல்லாத்தையும் புழக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்திருப்போம். சர்வரீக்கிரக எல்லாத்தையும் புழக்கிற ஆயுதங்களை வைத்திருப்போம். அப்படின்னா என்ன தான் கிரீனா சர்வரீக்கிரகனா எல்லாத்தையும்னா என்ன, மனசுல அழுக்கு, அதான் இதான் இப்ப சொன்னேன் இல்லையா, அழுக்கார வாவேலி இன்னாச்சொல், இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த அதாவது இப்போ அதையெல்லாம் புழக்கிற ஆயுதம் வச்சிருப்பேன். அது இன்னொரு அர்த்தத்தை என்ன சொல்றாருன்னா, சத்தியசந்த தீர்த்த சொல்றது கிரீனா மனத்துல இருக்கிற இருள், கிரீ அகன்னா உண்டாக்குதல், எல்லா விதமான மன இருளையும் உண்டாக்குபவன், மாயையை உண்டு பண்ணுபவன் அர்த்தம். அது சத்தியசந்த தீர்த்த சர்வரீக்கிரக அவர் சொன்னது அது. ஆக இன்னைக்கு 97வது ஸ்தோத்திரத்துல எத்தனை பார்த்துருக்கோம்? 97ல நேற்றுக்கு 906 5 வரைக்கும் பார்த்தோம். 906 ரௌத்ர அரௌத்ர, 906 அரௌத்ர, 907 குண்டலி, 908 சக்ரி, 909 விக்ரமி, 910 ஊர்ஜித சாகன, 911 சப்தாதிக, 912 சப்ததிக சப்தசக, 913 சிசிர, 914 சர்வரீக்கிரக. ஆக 914 வரைக்கும் சர்வரீக்கிரக வரைக்கும் நமக்கு 914 லோகங்கள் ஆயிருக்கு. அதாவது 906 914 வரைக்கும் 5 6 7 8 9 ஸ்தோத்திரங்கள், 9 திருநாமங்களுக்கு இன்னைக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 914 திருநாமங்களுக்கு நம்ம அர்த்தம் பார்த்துருக்கோம். 97வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். 97வது ஸ்தோத்திரம் வரைக்கும் 914 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.